சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் அண்ணாமலை கரோவரா. அதாவது கோபுரத்து மேலெல்லாம் நிறைய செடி மரம் வளர்ந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டோம்னாலும் திருப்பி வளரும். அந்த மரத்தை வளராமல் அப்படியே பட்டு போக வைப்பது எப்படின்றது தான் இப்போ செயல்முறையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். ரவுண்ட் அப்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லாமே ஃபெர்டிலைசர் கிடைக்குல்ல, ஃபெர்டிலைசர் இப்போ அந்த மருந்து கடையில் கிடைக்கும். பூச்சி மருந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மருந்து தான். சரிங்க. அதை வந்து நம்ம வந்து அவங்க வந்து தண்ணீரை மிக்ஸ் பண்ணி வீரியம் கம்மியாக போடுவாங்க. இதை வந்து நம்ம வந்து தண்ணி கலக்காம நம்ம எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே மிக்ஸ் பண்ணி போடுறோம். இதை வந்து தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது, இலையில ஸ்ப்ரே பண்ணுறது. அப்போ தண்ணியில் கலப்போம். 1 லிட்டரு ரவுண்ட் அப்போ வந்து 30 லிட்டருக்கு நம்ம தண்ணி கலப்போம். சரிங்க. 1 லிட்டருக்கு வந்து நம்ம சோடியம் சால்ட், அமோனியம் சல்பேட், சோடியம் 2,4-D சோடியம் சால்ட். இது வந்து இதில் வந்து ஒரு இது 1/2 கிலோ பாக்கெட்டு 30 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாக்கெட் நம்ம போடுவோம். 30 லிட்டர் தண்ணிக்கு இது ஒரு பாக்கெட்டு. இதில் வந்து இது 5 லிட்டர் கேன். வந்து 1 லிட்டர் தான் நம்ம ஊற்றுவோம் 30 லிட்டர் தண்ணிக்கு. 30 லிட்டருக்கு தண்ணிக்கு 1 லிட்டர் ரவுண்ட் அப்பு, ஒரு பாக்கெட்டு சோடியம் சால்ட், 2,4-D சோடியம் சால்ட், அப்புறம் 2,4-D சோடியம் சால்ட். இது வந்து மீரா 71 சொல்லுவாங்க. அது இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக அது அமோனியம் சல்பேட், அமோனியம் சால்ட் கிளைஃபோசேட் 70% SG. இந்த ஸ்பெக்கில் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா லைக் சேமியா உடச்சி போட்ட தூள் நுட்ன மாதிரி இருக்கும். சரிங்க. இதில் வந்து 30 லிட்டர் தண்ணிக்கு இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு. அதான் 30 லிட்டர் தண்ணிக்கு இது 1 லிட்டரு ரவுண்ட் அப் 1 லிட்டரு. இது வந்து ஒரு பாக்கெட்டு. இதில் வந்து 100 கிராம் மட்டும் போட்டால் போதும். 100 கிராம். சரி. இது அப்புறம் வந்து லிங்காவெட்னு ஒரு கம் இருக்கு. அந்த லிங்காவெட்னு இல்லை, இது மாதிரி ஃபெர்டிலைசருக்கு வந்து இலையில ஊட்டுற கம் இருக்கும். சரிங்க. இந்த கம் வந்து 30 லிட்டர் தண்ணிக்கு 60 ml. 30 லிட்டர் தண்ணி வைக்கிறது தண்ணிக்கு 1 லிட்டர் ரவுண்ட் அப்பு, இது ஒரு பாக்கெட்டு. இதில் 100 ml, இது 60 ml. 100 கிராம், இது 60 ml. இது 60 ml. 60 ml போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சா அமோனியம் சல்பேட்னு இருக்கும். பார்க்க சக்கரை மாதிரி தெரியும், ஒரு மாதிரி. சரி சரி. அதுலேயும் கொஞ்சம் ஒரு 2 கை அளவுக்கு போட்டுக்கலாம் 30 லிட்டர். சரி. இதெல்லாம் கலந்து இலை நிறையா இருந்தால் நம்ம இலையில ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சீக்கிரம் பட்டு போகும். அப்போ மரம் இப்போ நம்ம வெட்டினது மரமாக இருந்ததுன்னா அது தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது. அப்படியே இது மாதிரி இது இருக்குல்ல. ஆமாம் 2,4-D. ஆமாம். இதை வந்து பவுடர் வந்து கொட்டி இதில் கொஞ்சம் கொட்டி ரவுண்ட் அப்லேயும் போட்டு கலக்கிட்டே இருந்தால் அது லிக்விட் பதம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரும். ஆமாம். பாயச பதத்துக்கு வர மாதிரி வந்தால் சரி, நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மரத்துக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து அப்படியே ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இதோட வேர் வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்கும். அதனால் இந்த மரத்தை வெட்டிட்டோம்னா திருப்பி வளர்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அது இந்த மரத்தை பட்டு போக வைக்கிறதுக்கான மருந்து தான் இது ஐயா சொன்னது இல்லையா. அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த மருந்தை கலந்துட்டு இப்போ பாருங்கள். அந்த சோடியம் 2,4-D போடுவாங்க. அது 100 ml பதம் வர மாதிரி. அதோட அதில் சோடியம் 2,4-D எவ்வளோ போட்டோமோ அதை 1/4 பங்கு இதை போட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலே வர. சரிங்க. அதில் போடுறதுல 1/4 பங்கு போட்டால் போதும். ஓஹோ, சோடியம் 2,4-D போடுற அளவு இதில் 1/4 பங்குக்கு இந்த சேமியா மாதிரி இருக்கிற அமோனியம் சல்பேட் 71% போடலாம். சரிங்க. இது வந்து ரவுண்ட் அப்பு தான். ரவுண்ட் அப்புக்கு கிடைக்காத இடத்துல அதே கெமிக்கல் இதில் உள்ளது கிளைஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். சரி. ரவுண்ட் அப்புக்கு இதில் தண்ணி சேர்க்க வேணாம். ஆமாம், நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறது கோபுரத்து மேலே உள்ள செடிக்கெல்லாம் அதுக்கு தண்ணி இலையோட இருக்கிறதுக்கு அது தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தண்ணி தேக்கவே வேண்டாம். நம்ம வெறும்னா ரவுண்ட் அப்பு ஆர் ஈக்குவலன்ட்டு அதுக்கு ப்ளஸ் அந்த 2,4-D அதுவும் போட்டு சேர்த்து கலந்துட்டு அமோனியம் சல்பேட்டு சேர்த்து கலந்து இது அப்படி இது அமோனியம் சால்ட்டு
அம்மோனியம் சால்ட் அதான் இதே ஈக்குவல் பர்சன்டேஜ் இதில் கெமிக்கலுக்கு வேற பிராண்ட் இருக்கும். மீரா 71 இருக்கும், அது கிடைச்சாலும் போடலாம். ஆமாம், இது மாதிரி பாப்புலர் இதுன்னு போட்டுருக்காங்களா, இதுவும் போடலாம். ஆமாம். ஆனால் நமக்கு இப்போ முக்கியமாக தெரிய வேண்டியது அம்மோனியம் சால்ட் ஆஃப் கிளைஃபோசல்ஃபேட் 11% இருக்கணும் எஸ்ஜி. ஆமாம், அது இதில் பார்த்தீங்கன்னா கிளைஃபோசல்ஃபேட் 41% எப்படி வரும் இல்லை. சரி 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 47% இதில் வரும். இதை அப்படியே கலந்துட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது உள்ள டஸ்ட்லாம் எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம ஊற்றுற மருந்து அளவு வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் அப்பை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்க. ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ரவுண்ட் அப்போ கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதுக்கு இப்போ மருந்து போய் தங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், முக்கியமாக இந்த இதிலலாம் அவுட்டரில் உள்ள மரப்பட்ட பக்கத்தில் இருக்க போயிதுன்னா ரொம்ப வீரியமாக இருந்தால் அப்போ செடி வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஹோ, அந்த பக்கத்தை கொஞ்சம் நல்லா மரப்பட்ட பக்கத்தில் இருக்கிறது போட்டுக்கணும். அப்புறம் ரவுண்ட் அப்பே போதும் இல்லையா? அதெல்லாம் போடும்போது இதுவே ஆக்சுவலாக போட்டு அதாவது ரவுண்ட் அப்பு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் ரவுண்ட் அப் மட்டுமே போதும். ரவுண்ட் அப் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் எல்லாம் கலந்து போட்டால் தான் உறுதியாக சொல்லலாம் வரது வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அவ்வளோதான். ரவுண்ட் அப் மட்டுமே போட்டாலுமே எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டா எஃபெக்டிவாக இருக்கும். இதுவே எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதை மற்றதெல்லாம் இந்த சோடியம் இதெல்லாம் கலந்த கலமுனா 2,4-D இந்த இப்போ 11% அதெல்லாம் போட்டோம்னா வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நில். அதாவது இது வரதுக்கு இப்போ பாருங்கள் ஐயா வந்து இதில் கைப்படாமல் வச்சுக்கணும். இதில் கையே படக்கூடாது. பட்டா சோப்பட்டு கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கைப்பட்டால் அது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஃபுட் பாய்சன் மாதிரி இதாகும். அதான் பாய்சன் மாதிரி அது. அதனால் கை படக்கூடாது. அதனால தான் ஐயா வந்து உளியில் அழகாக அதுக்கு இது போட்டுடுறாரு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தான் போடணுமா? இது அதிகமாக போடுறீங்களா? கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டாலே போடணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரவுண்டு இது ஊற்றிக்கோங்க. சரி. இப்போ அது மாதிரி கெட்டியாக இருந்தால் வந்து நம்ம கம்மியாக அந்த ஏதாவது ஒரு கார்னரில் செடியை எடுத்துகிட்டு வைக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அது மாதிரி கெட்டியாக இருக்கணும். இது மாதிரி நிறையா அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனா தான் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு முடியும். ஆமாம். நீங்கள் இந்த மருந்து உள்ளே போகிறதுக்காக அதெல்லாம் அந்த கொஞ்சம் ஆழமாக நோண்டி அந்த ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, வெட்ஜ் மாதிரி. மருந்து போய் உள்ளே தங்குறதுக்காக. சரி. இதிலெல்லாம் போய் மருந்து தங்கிருச்சுன்னா இந்த மருந்து அப்படியே காஞ்சா போதுமா? இல்லாட்டி தண்ணி பட்டவன் மழையில் இப்போ நீங்கள் போட்டுட்டு உடனே 2 மணி நேரத்தில் மழை வந்துருச்சுனாலும் ஒன்றும் கவலை இல்லை. மழை வந்தால் கரைஞ்சி போயிடக்கூடாது, அவ்வளோதான். கரைஞ்சி வெளியே வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அந்த இலையில ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, ஆமாம், அது வந்து மழையில் கரைஞ்சானா அது பயன் இல்லாமல் போயிடும். ஆமாம், அது வந்து மழை இல்லாமல் இருந்தால் நல்லது, அவ்வளோதான். போதும், இதுவே போதும். இன்னும் இதாக இருக்குது அப்படின்னா அம்மோனியம் சல்ஃபேட் கூட லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கலாம். அதில் அம்மோனியம் சல்ஃபேட் தூக்கி விட்டுக்கலாம். பிளாஸ்டிக் சோடா தூக்கிக்கலாம். இதுவே வந்து சிறந்த பலன் கொடுத்துரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்க? இல்லை. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு பண்ணியிருக்கீங்களா? கோயில் மேலே கோபுரத்து மேலே செடி இருந்ததுன்னா இந்த நீங்கள் சொன்ன முறையில் படிப்படி ஸ்ப்ரே பண்ணி அது வரைக்கும் அப்படியே நோண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி இடத்துல நோண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தடவி விட்டா போயிடும். அடி வரைக்கும் நோண்டி எடுத்துடணும். ஆமாம். அதாவது முக்கியமாக உழவர் பணி பண்ணுறவங்களுக்கெல்லாம் முக்கியமான என்ன, வெட்டி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வெட்டின இடத்துல குறி போட்டுட்டு இந்த இடத்துல செடி இருந்தது, மரமாக இருக்குது. சரி, அதையும் பார்க்கலாம். சரி, இது அவ்வளோதானுங்களா? போதும் இல்லையா? சரி, இது நம்ம ஓனகாந்தல் செடி காஞ்சிபுரத்தில் இருக்கோம். கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல அருமையான வேலைப்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து அதாவது அரச மரம் வந்து ஒரு சின்ன செடி இருக்குது, அதுவே தானாக வந்துருக்கு. அது எப்படி வருது? எடுக்க தானாக வருது. அது வர்றதுக்கு காரணமே வந்து இதுதான், அந்த பிஜின்னு சொல்லுவோம் இல்லையா, புறா. அது வந்து அதோட எச்சத்தினால வர்றது தான். இப்போ இந்த அதை விட்டோம்னா அது வரும், மரமாயிடும். அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். அதையே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் ஐயா. இது வந்து நம்ம உயரம் பத்தலைன்னா அதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உயரமாக ஸ்ப்ரே பண்ணிடலாம், அவ்வளோதான். சரி.